மச்சான். இப்ப கூட ஒன்னும் காலம் போயிடல. நீங்க என் கூட வந்துருங்க மச்சான். அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இங்க பாரு பூமிகா, நீ முதல்ல என்ன பத்தி கவலைப்படுறத நிறுத்து. நீ உன்னை பத்தி யோசி, உன் வாழ்க்கைய பத்தி யோசி. நான் எனக்கான பாதையை தீர்மானிச்சுக்கிட்டேன். இங்க பாரு, உன் வழி வேற, என் வழி வேற. அதனாலதான் சொல்றேன், விட்டு. சரிங்க மச்சான், நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஆனா நீங்க உங்க கையால கட்டின அந்த தாலிய நீங்களே உங்க கையால என் கழுத்துல போட்டு விட்டுருங்க. உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது மச்சான். என் மாங்கல்ய பலம் உங்களை காப்பாத்திடும். நான் காரடைய நோம்பு இருந்து மாங்கல்ய பூஜை பண்ணிருக்கேன். என் மாங்கல்யத்துக்கு சக்தி அதிகம் மச்சான். அது உங்க உயிரை காப்பாத்திடும். மச்சான் மச்சான் ப்ளீஸ் மச்சான், உங்க கையால தயவு செஞ்சு அந்த தாலி எடுத்து என் கழுத்துல போட்டு விடுங்க. பூமிகா, உங்ககிட்ட இருந்து தாலியை நான் வாங்கிட்டு வந்ததாவே இருக்கட்டும். அதை திரும்பவும் கழுத்துல போடுற எண்ணம் எனக்கு இல்ல. இங்க பாரு, தாலி மேல அனாவசியமா சென்டிமெண்ட்டை வளர்த்துக்கிட்டு என்ன சங்கடப்படுத்தாத, உன்னையும் சங்கடப்படுத்திக்காத. நீ பேசாம போ. சரிங்க மச்சான், உங்க கையால தாலியை என் கழுத்துல போடலனாலும் பரவாயில்ல. ஆனா அது என் கையில கொடுத்துருங்க மச்சான். நானே அதை என் கழுத்துல போட்டுக்கிறேன், சரியா? பூமிகா, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாலி என்னோட ப்ராப்பர்ட்டி, அது எனக்கு சொந்தமான பொருள். அது நீ என்கிட்ட கேட்காத. மச்சான் ப்ளீஸ் மச்சான், நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன், உங்க மனசு கொஞ்சம் கூட இறக்கப்படலையா? இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறீங்க. சாரி பூமிகா, எல்லாம் உன் நன்மைக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. மச்சான், இந்த ரெண்டு கையால என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இதே கையால தாலியை கட்டிட்டீங்களே. இந்த கைக்கு பாவம் சேராம புண்ணியம் சேரட்டும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் மச்சான். பூமிகா, என்னாச்சு?
நீங்க இங்கே இருங்க. எஸ் சார். மாமா, ரோஜா ரோஜா பாருங்க மாமா. கவலைப்படாத, உண்ணாங்க. அர்க்கணி எங்க? அங்க இருக்காங்க சார். ரோஜா, சரி ரோஜா. வாங்க சார். கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. அப்புறம் என்னன்னா டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்களே. முத்து நீ வா. மாமா சார், அழாத முத்து. மாமா, என் ரோஜா. டாக்டர், அர்க்கணிக்கும் ரோசாவுக்கும் இப்ப எப்படி இருக்கு? அவங்க உசுருக்கு ஒன்றும் ஆபத்துல இல்ல. எங்களால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மற்றதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. மாமா, என்னது? முத்து ஒண்ணு இல்ல, பதறாம இரு. டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தகவல் கிடைச்சதும் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லி, நீங்க பேஷண்ட் கிட்ட சொல்லி, பேஷண்ட்குள்ள கலவரமாகி எதனா அமளி துமளி நடந்துரு, அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒத்திகை நடக்குதுன்னு உங்கள்கிட்ட போய் சொன்னேன். இங்க இருக்கிற மத்த பேஷண்ட் எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா உங்க ரிலேஷன் தான் மாட்டிக்கிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இப்ப பேஷண்ட கவனிங்க. தேங்க்யூ. மாமா, அழாத அழாத முத்து. மாமா, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் மாமா ஒரே நேரத்துல இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க, ரோஜா ஒரு ரூம்ல, அர்க்கணி ஒரு ரூம்ல. என்னால தாங்க முடியல மாமா, தாங்க முடியல. மாமா, எல்லாரும் சீக்கிரமா குணமாயிடுவாங்கல்ல? இங்க பாரு முத்து, தங்கம்மாச்சினாதே இப்ப அர்ச்சனாவை பார்க்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி இப்படி நின்று அழுதுட்டு இருக்காது. மாமா, நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சமாளிக்க முடியாது. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. அதே டாக்டர் சொன்னாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாம இருமுது. கடவுள் எப்பவுமே நமக்கு ஜாதகமாத்தே இருப்பார். நீ எதுக்கும் பயப்படாத. ம், ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சு குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பார்த்த அர்ச்சனா இப்ப உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா. எங்க குடும்பத்தையும் நம்பிக்கிட்டு இருந்த அர்க்கணி இப்ப குண்டடிப்பட்டு சீரியஸா கிடக்குறா. எங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்த ரோசா அவளும் இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா. எங்க குடும்பத்தையே கொலைக்களமாக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை கொலையர்த்தத்தையும் ஆத்திர அடங்கும். இன்ஸ்பெக்டர், அந்த ஆசீர்வாதம் இப்ப எங்க இருக்கிறான்? அவன் என்ன பண்றான்? என்ன இன்ஃபர்மேஷன்? இல்ல சார், ஆனா கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சலாம் சார். அந்த ஆசீர்வாதம் சாதாரணமா உங்கள்ட்ட தப்பிக்கல சார், குண்டடிப்பட்டு தான் சார் தப்பிச்சிருக்கான். உடம்புல புல்லட் பதிஞ்சு இருக்கிறதுனால சீக்கிரம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க அவன் வந்தே ஆகணும் சார். இல்லைன்னா நிச்சயம் அவன் உயிருக்கு ஆபத்து வரும் சார். அதனால சார் சென்னையில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் குண்டடி காயத்தோட யாராவது வந்தாங்கன்னா போலீஸுக்கு தகவல் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்களை மறைமுகமா அவங்கள கண்காணிக்க சொல்லியிருக்கேன் சார். இன்னும் 2 நாள் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் சார். என்னது? அவனை பிடிக்க இன்னும் 2 நாளா? நோ, 24 hours.
24 ஹவர்ஸ்ல அவனை உயிரோடவோ பணமாவோ நம்ம பிடிக்கணும். டேய் ஆசீர்வாதம், வரண்டா வரண்டா. நான் காரடைய நோம்பு இருந்து மாங்கல்ய பூஜை பண்ணியிருக்கேன். என் மாங்கல்யத்துக்கு சக்தி அதிகம் மச்சான். அது உங்க உயிரை காப்பாத்திடும் மச்சான். மச்சான் ப்ளீஸ் மச்சான், உங்க கையால தயவு செஞ்சு அந்த தாலி எடுத்து என் கழுத்துல போட்டு விடுங்க. தாலி மேல அனாவசியமா சென்டிமெண்ட்டை வளர்த்துக்கிட்டு என்ன சங்கடப்படுத்தாத, உன்னையும் சங்கடப்படுத்திக்காத, நீ பேசாம போ. ஆமா பூமிகா, இந்த கைக்கு பாவம் வந்து சேரக்கூடாது, புண்ணியம் வந்து சேரணும்னு சொன்ன. ஆனா இந்த கை பாவியோட கை. இந்த கையால உன் கழுத்துல கட்டின தாலியை நானே கட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியம். அவ செத்து மண்ணுக்கு போற வரைக்கும் அந்த தாலி அவ கழுத்துல தொங்கிட்டு இருக்கணும்னு தான் எந்த பொண்ணும் ஆசைப்படுவா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவ கழுத்துல இருந்த தாலிய இந்த கையால பறிச்சுட்டே. ஐயோ, இந்த உலகத்துல யாருமே பண்ணாத பெரிய தவறு பண்ணிட்டேனே. இந்த ஊர் உலகத்துல எத்தனை பேர் சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன். என் பொண்டாட்டி என்ன உயிருக்குற நேசிச்சா. நான் அவளுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கேன். ஆனா அதுக்கு எல்லாத்தையும் மறந்து புருஷன் தான் முக்கியம் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தா. அப்படிப்பட்ட பூமிகாவுக்கு துரோகம் செஞ்ச இந்த ரெண்டு கை இருந்தா என்ன, விலகாம போனா என்ன, அப்படியே வெட்டி எரிஞ்சிடலாம் போல இருக்கு. தாலி கட்டினதுனால என் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயந்து எனக்காக போராடுறாளே. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டே. அவளா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்கு நீங்க இந்த தாலியை என் கழுத்துல போடலனாலும் பரவாயில்ல, கையில கொடுக்க நானே போட்டுக்கிறேன்னு கேட்டா. அப்பவாவது நான் அந்த தாலியை கொடுத்துருக்கணும். ஐயோ, கொடுக்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டனே. இவ்வளவு நாளா பூமிக்கு என்ன அடிச்சது உதச்சது எல்லாமே என்ன திருத்ததானு தெரியாம போச்சு. இன்னமும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பூமிக்கு அவன் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. இந்த கையை நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டு கையுமே என் பூமிக்காவுக்கு துரோகம் செஞ்ச கை. என் பூமிக்கா கழுத்துல இருந்து தாலி எடுத்த கை. இந்த கை இனிமே எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? இருக்கக்கூடாது. பூமிக்காவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்.
நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கடா? இரு லைட் போடு. ஐயோ டேய் மதன் என்னடா செஞ்சிட்டு இருக்க? அட பாவி பாவி. டேய் வாடா டாக்டர் கிட்ட போலாம். வாடா டாக்டர் கிட்ட போவோம். விடுமா, என்ன சறுக்காத. பூமிகாக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இதாம்மா தண்டனை. என்னடா தண்டனை? ஏன்டா இந்த தண்டனை? பெரிய நீதிபதி மாதிரி பேசுற. டேய் அவ என்னடா சொன்னா? தாலி நீ கழட்டிட்டு போன்னு சொல்லி அதுதானே நீ செஞ்ச. அதுக்கு ஏன்டா நீ இப்படி ஃபீல் பண்ற? பாவி. டேய் அவளே உன்னை வேண்டான்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் நீ ஏன்டா அவளை நினைக்கிற? சனிய இதோட தொலைஞ்சதுன்னு ஒழிச்சு கட்டி விடாம நெருப்புல கைய சுட்டுக்கிட்டியடா. டேய் நீ கைய சுட்டுக்கிட்டா உனக்கு தாண்டா வலிக்கும், அவளுக்கா வலிக்கும். வாடா டாக்டர் கிட்ட போலாம். வாடா விடுமா. அவளுக்கு மனசு வலிச்சு தருமா. மனசு என்ன பார்க்க வந்தா. தாலி கட்ட புருஷன் என்கிட்டயே வந்து தாலி பிச்சை கேட்டு போற. என் மனசு வலிக்குதுமா. அவ வாழ்க்கை பறிச்ச மகா பாவி ஆயிட்டமா. டேய் போது நிறுத்துடா. ஏன்டா பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்போ அந்த தாலி அவகிட்ட கொடுத்துருக்கணுமா? மறுபடியும் ஐயோ நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். டேய் பைத்தியக்காரா இதுல ஓ தப்பு என்னடா இருக்கு? அவ நினைச்சா தாலியை கட்டிட்டு போக சொல்லுவா. அவ கேட்டா திரும்ப தாலியை கொடுக்கணுமா? அவ நினைச்ச மாதிரி எல்லாம் ஆடுறதுக்கு நீ என்ன கீ கொடுத்த பொம்மையாடா? ஆம்பளடா நீ ஆம்பளை. நீ நினைச்சா 1000 பொண்ணை கட்டலாம். நீ தைரியமா இரு. இந்த பாரு அவளை விட அழகான பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்டா. நான் கட்டி வைக்கிறேன். என்னம்மா பேசுறடி? நான் இவ்வளவு நாளா பண்ணதெல்லாம் தப்பு. நீங்க என்ன புணர வைக்காம திரும்ப இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறேன். இங்க பாரு, பூமிகா நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். இங்க பாருமா, இத்தனை நாளா நீ சொன்னதானே நான் கேட்டேன். எனக்கு புத்தி சொல்லி பூமிகா கூட வாழ வச்சிருக்கலாம்ல. கேட்டதெல்லாம் சொல்லி என்ன கடைசியில கெட்டவனாக்கி வச்சிருக்க. நீ அம்மா தானே? நீ சொன்னதெல்லாம் கேட்டு தானே நடந்த. நீ எதுக்குமா நான் பண்ண தப்புக்களை தொலை போன? உன் பேச்ச கேட்டதால நான் இந்த நிலைமைக்கு ஆளான போதுமா? நிறுத்துடா, நிறுத்து. என்னமோ பெருசா ஞானம் வந்துட்ட மாதிரி பேசுறான். டேய், நான் எது செஞ்சிருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேப்பா. போதும், நீ எனக்காக செஞ்ச நல்லதெல்லாம் போதும். இங்க பாரு, நான் என் பாவத்தெல்லாம் போக்கிட்டு புது மனுஷனா வாழ ஆசைப்படுறேன். இதுல நீ தலையிடாத விட்டுரு. என்ன பேச வேணான்னு சொல்றியா? ஐயோ, என்ன கொஞ்ச நேரம் தனியா விட தொந்தரவு பண்ணாதான்னு சொல்றேன்.
என்ன வெளியில போ சொல்றியா? ஆமா மதன், நான் போலன்னா என்ன பண்ணுவேன்? சொல்லு, என்ன பண்ணுவ? என்ன சாவடிச்சிருவியா? சொல்லுடா. இங்க பாருமா, என் கை வெந்தாலும் பரவாயில்ல, மொத்தமா பொசுக்கட்டோன்னு சுட்டுப்பேன். வேண்டாடா மதன், வேண்டாண்டா. பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வெளியில போயிடுறேன்டா. வாடா, வாமா, அம்மாக்காக. மதன், அம்மாக்காக வாடா. என்னால பார்க்க முடியலடா.